Hey guys, welcome back to a new video. நிறைய நாட்கள் ஆச்சு உங்க எல்லார்கிட்டயும் பேசி, அதனால இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸோட தான் நான் வந்திருக்கேன். The 100 நேத்திக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அண்ட் ருத்ராஜ் சேகர் துலீப் ட்ராஃபியில் பெஸ்ட் ஜோன் டீமோட கேப்டனாக செலக்ட் ஆகியிருக்காரு. அதை பற்றியுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிஎஸ்கே எப்படி கோச் தேடல இருக்காங்களோ அதே மாதிரி இசிபியுமே அவங்களோட டெஸ்ட் டீமுக்கு வந்து இப்போ கோச் தேடிட்டு இருக்காங்க. இங்கிலாண்டோட ஒயிட் பால் செட்டப்பில் மட்டும் தான் பிரெண்டன் மெக்கலம் கண்டினியூ பண்ண போறாரு. பட் டெஸ்ட் டீமுக்கு வந்து ஒரு நியூ கோச்சோட போக போறாங்க. ஸோ அந்த நியூ கோச்சுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இசிபி தேடிட்டு இருக்காங்க. ஆர்சிபி ஹெட் கோச் ஆண்டி ஃப்ளவர் தான் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காருன்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. பிசியில் இருக்கிற ரூல் பார்த்தோன்னா சைட் பை சைடில் உங்களால் ஐபிஎல் அண்ட் பிசி இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து ஒர்க் பண்ண முடியாது. அஸ் ஹெட் கோச்சா நீங்கள் ஒன்று ஐபிஎல் வந்து கோச்சாக இருக்கணும் ஆர் இங்கே இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஒர்க் பண்ணணும். ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களால் சைமல்டேனியஸாக பண்ண முடியாது. ஆனால் இசிபி அவங்களோட ரூல் எப்படி வச்சிருக்காங்கன்னா நீங்கள் இசிபிக்காகவும் ஒர்க் பண்ணலாம் அண்ட் பிரான்சைசி கிரிக்கெட்லேயே வந்து ஹெட் கோச்சாக இருக்கலாம். ஆனால் அதில் ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுது. ரெண்டுமே கிளாஷ் ஆகக்கூடாது. அதான் மெயின் மேட்ரு. மற்றபடி நம்ம ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். இப்போ ஆண்டி ஃப்ளவர் இந்த இசிபியோட லிஸ்ட்டில் இருந்தார். கான்டாக்ட் பண்ணி பார்த்தாங்க. நிறைய கான்வர்சேஷன்ஸும் நடந்திருக்கு பிட்வீன் தம். பட் ஃபைனலி நம்ம ஆண்டி ஃப்ளவர் வந்து இந்த ரூல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ இசிபியோட அடுத்த செட் ஆஃப் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா ஜஸ்டின் லேங்கர் தான் வந்து ஃப்ரண்ட் ரன்னராக இருக்காருன்னு சொல்கிறாங்க. நம்ம சிஎஸ்கே ஃபார்மர் ஹெட் கோச் ஸ்டீஃபன் ஃப்ளெமிங்குமே இந்த லிஸ்ட்டில் இருக்காரு. அண்ட் ரிச்சர்ட் டாசன், மைக் ஹெசன், டாம் மூடி, குமார் சங்கக்காரா இவங்க எல்லாரும் வந்து இப்போ இசிபியோட இன்ட்ரெஸ்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. இதில் யார் வந்து இப்போ ஹெட் கோச்சாக மாற போகிறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு கருத்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க. இசிபி நெக்ஸ்ட் மந்த்குள்ளே இந்த ஹெட் கோச்க்கான அப்பாயின்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ண பார்க்குறாங்க. பிகாஸ் நெக்ஸ்ட் மந்த் பாகிஸ்தானுக்கு எகென்ஸ்டாக ஒரு டெஸ்ட் சீரிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹெட் கோச்சோட அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். இல்லைப்பா எங்களுக்கு நிறைய டைம் தேவை, எனக்கு கரெக்டான அப்பாயின்மெண்ட் தான் பண்ணுவோம் அப்படின்னு வந்து இசிபி இருந்தாங்கன்னா அவங்க ஒரு சில இன்டரிம் ஹெட் கோச் ஆப்ஷன்ஸுமே வச்சிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இங்கிலாந்து டீமோட அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கிற மார்க்கஸ் டெஸ்காத்திக் ஒரு ஆப்ஷனாக இருக்காரு. ஸோ அவர் வந்து கொஞ்ச நாட்களுக்கு மட்டும் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம நியூ ஹெட் கோச் வந்து டேக் ஓவர் பண்ணுற மாதிரி கூட இசிபி பிளான் பண்ணுவாங்க. இந்த நியூவாக வரப்போகிற ஹெட் கோச் தான் இங்கிலாந்து டெஸ்ட் டீமோட நியூ கேப்டனையுமே கன்ஃபார்ம் பண்ண போகிறாரு. பிகாஸ் பென் ஸ்டோக்ஸ் ரிட்டையர் ஆனதுனால ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் 12 இயர்ஸ் பென் ஸ்டோக்ஸ் திரும்ப லிஸ்டே கிரிக்கெட்டுக்கு ரிட்டர்ன் ஆக போறாரு. ஒன் டே கப்பில் டர்பிஷருக்கு அகேன்ஸ்டாக நம்ம டர்ஹாமோட 14 மெம்பர்ஸ் ஸ்குவாடில் இப்போ பென் ஸ்டோக்ஸ் பார்ட்டாக இருக்காரு. ஜஸ்ட் ஃபார் த கான்டெக்ட் டர்ஹாம்காக கடைசியாக 2014 ஒன் டே கப் ஃபைனலில் பென் ஸ்டோக்ஸ் ப்ளே பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னொரு பிக் நியூஸ் இந்த ஒன் டே கப்பை பற்றி பார்த்தோம்னா நம்ம அஷ்டோஷ் சர்மா ஹாம்ஷியர் கிளப்போட சைன் பண்ணியிருக்காரு ஒரு ஷார்ட் டேர்ம் டீலில். அண்ட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், டெல்லி கேபிட்டல்ஸோட கோ ஓனர்ஸ் ஜிஎம்ஆர் குரூப் தான் இங்கே ஹாம்ஷியர் கவுண்டி கிளப்போட ஓனர்ஸாகவும் இருக்காங்க. ஒரு மெஜாரிட்டி ஷேர் அவங்க வச்சிருக்காங்க. தட் இஸ் இந்த ஒரு டீல் நடந்திருக்கு. அஷ்டோஷ் சர்மா டெல்லி கேபிட்டல்ஸ் பிளேயர் அண்ட் அப்படி ஹாம்ஷயர் கவுண்டி கிளப்லயே சைன் பண்ணியிருக்காங்க. எம்எல்சி ஃபைனலே முடிஞ்சிருக்கு. எம்எல்சி வந்து நான் பெருசாக இந்த வருஷம் கவரே பண்ணல. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறப்போ இந்த வருஷம் நான் சுத்தமாக கவர் பண்ணலன்னு தான் சொல்லுவேன். நான் லாஸ்ட் இயர் செப்பரேட்டாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் எங்கேஜிங் ஃபேக்டர் இருந்துச்சு. பட் இந்த வருஷம் வந்து FIFA வேர்ல்ட் கப் அப்படியே நம்ம எம்எல்சியை ஓவர் ஷேடோ பண்ணிருச்சு. அட்லீஸ்ட் டிஎஸ்கே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாலும் எனக்கு பேசுறதுக்கு ஹாப்பியாக இருந்திருக்கும். பட் டிஎஸ்கே இந்த வருஷம் பாட்டம் ஆஃப் த டேபிளில் ஃபினிஷ் பண்ணதுனால யார் வேணா ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு மோட்ல தான் இருந்தேன். ஃபைனல்ஸ் வாஸ் பிட்வீன் வாஷிங்டன் ஃப்ரீடம் அண்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ். ஸோ லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ் தான் இந்த வருஷம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. எல்ஏகேஆர் ஆக்சுவலி எப்பவுமே எம்எல்சியில் பேடாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த 16 டோர்னமெண்ட்லேயே வந்து அவங்க பாட்டமில் தான் இருப்பாங்க. பட் இந்த டைம் ஃபார்ச்சூன்ஸ் டிஃப்ரெண்டாக இருந்திருக்கு. அண்ட் இந்த ஃபைனல்ஸ்க்கு நல்ல ஒரு டர்ன் அவுட்டுமே இருந்துச்சு. 10,000+ வந்து அட்டெண்டன்ஸ்னு வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ மக்கள் டர்ன் அவுட் பண்ணதுக்கு நல்ல ஒரு மேட்சே அவங்க பார்த்தாங்க. பிகாஸ் லாஸ்ட் பால் வரைக்குமே இந்த மேட்ச் போச்சு. 1 ரன் டிஃபரன்ஸில் தான் வந்து எல்ஏகேஆர் இந்த மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ நம்ம The 100 பக்கம் வந்தோம்னா The 100 நேத்திக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. எம்ஏ லண்டன் அண்ட் சன்ரைசர்ஸ் லீட்ஸ் முதல் மேட்சை ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். இப்போ The 100லையுமே வந்து இந்தியன் ஓனர்ஸ் வந்துட்டாங்கன்னு. எம்ஏ லண்டன், மான்செஸ்டர் சூப்பர் ஜெயின்ஸ் அண்ட் சன்ரைசர்ஸ் லீட்ஸ் இந்த 3 ஐபிஎல் ஓனர்ஸ் வந்து இந்த லீக்ல இருக்காங்க. அண்ட் ஜிஎம்ஆர் குரூப்புமே சதர்ன் பிரேவ் டீம்ல ஒரு 49% ஸ்டேக் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த 4 ஐபிஎல் டீம்ஸா வந்து இந்த லீக்ல இருக்காங்க. ஓகேங்களா. The 100 ஒரு மாதிரி வினோதமான கான்செப்ட் தான். பட் பார்க்கறதுக்கு ஃபன்னா இருக்கும். இப்போ T20ல 120 பால்ஸ்ன்ற மாதிரி 100ல வந்து 100 பால்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்க. The 100ல ஒரு ஓவர்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு செட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ ஒரு செட்ல வந்து நீங்க 5 பால் பவுல் பண்ணலாம், இல்லைனா 10 பால் கூட போடலாம். ஒரே பாலரே வந்து 10 பால் கூட கன்செக்யூட்டிவா போடலாம் அப்படிங்கிறது தான் இந்த லீக்ல ரூலு. பட் பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸோட கேப்டன் ஜேக்கப் பெத்தல் நீ இன்ஜுரி காரணமாக ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. அதனால டானன் ஃபெரேரா தான் இந்த டீம் இனிமேல் லீட் பண்ண போறாருன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஃபாஃபோட ஆப்ஷன்ஸ்ல டானன் ஃபெரேரா டிஎஸ்கே அண்ட் ஜேஎஸ்கேல கேப்டனாக இருந்திருக்காரு. அதனால இப்போ The 100ல என்ன பண்ண போறாருன்னு பார்ப்போம். எனக்கு இந்த வருஷம் ஃபேவரட் டீம் யாருன்னு கேட்டீங்கன்னா லண்டன் ஸ்பிரிட் தான். ஏன்னா அந்த டீம்ல 3 யங் சூப்பர் ஸ்டார்ஸ் இருக்காங்க. லெஹாண்ட்ரே பிரிட்டோரியஸ், டெவால் பிரிவஸ் அண்ட் ஜேம்ஸ் கோல்ஸ். ஸோ இந்த 3 பேருக்காகவே கண்டிப்பாக நம்ம அந்த டீமை ஃபாலோ பண்ணலாம். அண்ட் இதுதான் டெவால் பிரிவஸோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த The 100 இருக்க போகுது. சிஎஸ்கேல அவருக்கு நினைச்ச மாதிரி
போகல. அண்ட் இங்க இருக்கக்கூடிய கோச்சஸ் ஆண்டி ஃப்ளவர் அண்ட் தினேஷ் கார்த்திக் மூலியமா கண்டிப்பா டெவால் பிளேஸோட பேஸ் கேம் இம்ப்ரூவ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த சீசன் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹிம். தோ 100ல இருக்கக்கூடிய கோச்சஸ்லாம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் யாருன்னு பார்த்துலாம். பர்மிங்ஹாம் ஃபீனிக்ஸோட கோச் ஷேன் பாண்ட், வெல்ஸ் ஃபயர் டீமோட கோச் நம்ம சிஎஸ்கே பேட்டிங் கோச்சான மைக் ஹசி, இது லண்டன் ஸ்பிரிட்டுக்கு ஆண்டி ஃப்ளவர். இந்த லண்டன் ஸ்பிரிட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரான்ச்சைசி. பிகாஸ் இங்கே ஆர்சிபி கிடையாது, இந்த டீம் வந்து ஆர்சிபி ஓன் பண்ணல. ஆனாலும் இங்கே ஆர்சிபியோட அந்த ஒரு டச், அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கு. ஹெட் கோச் ஆண்டி ஃப்ளவர், டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் மோ போபத், இவர் தான் ஆர்சிபியிலே டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டாக இருக்காரு. தென் பேட்டிங் கோச் மென்டார் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக். ஸோ இந்த 3 பேருமே வந்து ஆர்சிபியிலே இருக்காங்க, இங்கே லண்டன் ஸ்பிரிட்டோடய இருக்காங்க. Then Manchester Super Giants coach Justin Langer, Sunrisers Leeds Daniel Vettori, Southern Brave Hemang Badani, Trent Rockets Peter Moose and last MI London head coach Kieran Pollard. நம்ம சிஎஸ்கோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ரொம்ப க்ளோஸாக நோட் பண்ண வேண்டிய நேம்ஸ் யாருன்னா ஹேமங் பதானி அண்ட் மைக் ஹசி தான். மைக் ஹசி ஆல்ரெடி சிஎஸ்கே டீமில் ஒரு ரோல் இருக்கிறதுனால மேபி அவர் வந்து ப்ரொமோட் பண்ணி ஹெட் கோச்சாக மாற்றுறது கூட சிஎஸ்கே யோசிப்பாங்க. இன்கேஸ் இங்கே தோ 100ல நம்ம மைக் ஹசி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாருன்னா சொல்கிறேன். தென் சதர்ன் பிரேவோட ஹெட் கோச் ஹேமங் பதானி ஆல்ரெடி சிஎஸ்கே ஃப்ரான்ச்சைஸியோட ரேடாரில் இருக்கிறதுனால அவரையுமே லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக துலீப் ட்ராஃபி பற்றி பார்த்துலாமா. ஸோ துலீப் ட்ராஃபி ஆகஸ்ட் 23 ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் வெஸ்ட் ஜோன் டீமுக்காக தான் நம்ம ருத்ராஜ் சேகர் ப்ளே பண்ணுறாரு அஸ் அ கேப்டனா. திஸ் டீம் comprises of 6 states: பரோடா, குஜராத், மகாராஷ்டிரா, மும்பை, சௌராஷ்டிரா. மகாராஷ்டிராவை சேர்ந்து ருத்ராஜ் சேகர் அண்ட் முகேஷ் சௌத்ரி செலக்ட் ஆகியிருக்காங்க. மும்பையை சேர்ந்த சர்ஃப்ராஸ் கான் அண்ட் குஜராத்தை சேர்ந்த உர்வீல் படேல், இவங்க எல்லாருமே வெஸ்ட் ஜோன் டீமுக்காக தான் ப்ளே பண்ண போகிறாங்க. அதே மாதிரி நார்த் ஜோன், சவுத் ஜோன், ஈஸ்ட் ஜோன், சென்ட்ரல் ஜோன், நார்த் ஈஸ்ட் ஜோன் சொல்லிட்டு இன்னும் பல ஜோன் இருக்குது. ஆகஸ்ட் 23 செப்டம்பர் 6 வரைக்கும் ரன் ஆக போகுது. அண்ட் நம்ம ஆயுஷ் மாதிரி இந்த வெஸ்ட் ஜோன் டீமில் காணவில்லை, அவர் வந்து ஸ்குவாடில் செலக்ட் ஆகலை. ஒரே ஒரு காரணமாக தான் இருக்கணும், இன்ஜுரி தான். அவர் வந்து இன்ஜுரி சிவியராக இருக்குன்ற மாதிரி தான் ஐபிஎல் டைம்லேயே சொல்லியிருந்தாங்க. அதனால் கண்டிப்பாக நிறைய டோர்னமெண்ட்ஸ் மிஸ் பண்ண போகிறாருன்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. அண்ட் இப்போ துலீப் ட்ராஃபியும் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ லெட்ஸ் ஹோப் ஆயுஷ் மாதிரி இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி பேக் இன் ஆக்ஷன் நம்ம பார்ப்போம் நம்புறேன். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.